அன்று அதிகாலையிலேயே வசீகரனுடைய வரவுக்காக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்டு அவனுக்காக காத்திருந்தாங்க. வித்யா மட்டும் ரொம்ப டென்ஷனில் குறுக்கும் நெடுக்குமா நடந்துக்கிட்டு இருந்தா. அதை கண்ட கர்ணன், என்ன வித்யா இது, சின்ன புள்ள மாதிரி இவ்வளோ பிடிவாதம் பண்ணுற? வசீகரன் எப்படியும் இங்கே தானே வரப்போகிறான். அவன் வந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட் தான் எடுக்கட்டுமே, அப்புறமா நிதானமாக பொறுமையாக கேட்கலாம். இப்போ என்னம்மா உனக்கு அவசரம் என்றார் கர்ணன். தன் கணவனை திரும்பி பார்த்து முறைச்சா வித்யா. இப்படி பொறுமையாக இருந்து தான் 5 வருஷமா இப்படியே இருந்து ஓடிப்போச்சு. இனிமேலும் பொறுமையாக இருந்தால் நம்மளை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவனை கேள்வி கேட்காம விட்டு தான் இந்த குடும்பமே இந்த நிலைமையில இருக்கு. நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. வர வர அவன் போக்கே சரியில்லை, வீட்டில் தங்கறதும் இல்லை. நான் முதல்ல பேசிட்டு இருந்தப்பவாவது கொஞ்சம் நல்லா இருந்தான். என் மேலே தப்பு தான், அவன் கூட பேசுகிறத நிறுத்திட்டேன். அதனாலேயே அவனுக்கு குளிர் விட்டு போச்சு. வரட்டும், அவன் இன்னைக்கு வரட்டும். அந்த ஆராதனா போன அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவன் எனக்கு சொல்லியே ஆகணும் என்றாள். கர்ணன் கவலையோட பக்கத்தில் இருந்த நாராயணனை திரும்பி பார்த்தாரு. அவரும் கர்ணனை பார்த்து அமைதியாக இருக்கும்படி கை காட்டினாரு. அப்போ போற்றிக்காவில் கார் வந்து நிற்கிற சத்தம் கேட்டதும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வித்யா ஓடி வந்தா வெளியில. குடும்பத்தில் இருந்த மற்ற அனைவரும் பெண்களும் வித்யாவை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அனைவருக்குமே கொஞ்சம் இப்போ பயமாக தான் இருந்தது, வீட்டில் என்ன நடக்க போகுதோன்னு. உள்ளே வந்த வசீகரனை ஒரு வினாடி கூட பேச விடாம அவன் கையை இழுத்த பிடிச்சிக்கிட்டு உள்ளே வந்தா வித்யா. வசீகரன் தன் அம்மாவை திகைச்சபடி பார்த்தான். என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் என்னை இவ்வளவு அவசரமாக வர சொன்னீங்க என்று கேட்டபடியே தன் அம்மாவை தொடர்ந்து வந்தான் வசீகரன். தன் அம்மாவை தொடர்ந்து உள்ளே வந்தவன் ஹாலில் கூடியிருந்த குடும்பத்தினர் அனைவரையும் ஒரு தடவை சுற்றி பார்த்தான். என்ன இது, வழக்கத்துக்கு மாறா கார்த்திக், சுதாகரன், மனோகரன், ஜனனி, வன்யா, தன்யா எல்லாரும் கூடியிருக்க தன்னோட அப்பா தன்னை பார்த்து கலங்கி நிற்க, அப்பாவோட முகத்தில் பக்கத்தில் அறிமுகமே இல்லாத ஒரு மனிதர். அனைவரையும் பார்த்து குழம்பி போய் நின்னான் வசீகரன். அம்மா, என்னம்மா இது, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க என்று தன் கையை அம்மாவிடமிருந்து விலக்க பார்த்தான். அதை உணர்ந்த வித்யா வசீகரனோட கைகளை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு வேகமாக அவனை இழுத்துக்கிட்டு அவளோட அறைக்கு போய் கதவை சாத்தினான். அவளுக்கு குடும்பத்தினர் அனைவர் முன்னிலையும் வசீகரனை விசாரிக்க துளிக்கூட விருப்பமே இல்லை. அப்படி கதவு சாத்தின தன் அன்னையை புரியாம பார்த்தான் வசீகரன். என்னாச்சுமா, விஷயத்த சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு என்று கேட்டவனை தீர்க்கமா பார்த்தா வித்யா. ஆராதனா இந்த வீட்டை விட்டு வெளியில போற அன்னைக்கு, அந்த அன்னைக்கு அவ கர்ப்பமா இருந்தாளா என்று தன் அம்மா தன்னை கூர்மையாக பார்த்து கேட்ட கேள்வியில அதிர்ந்து போய் பேய் அறிஞ்சது மாதிரி நின்னா வசீகரன். இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று குழம்பி போனவன், அம்மா அது அது வந்துமா என்று சொல்ல வந்தவனை கையால் அடக்கினா வித்யா. நான் உன்கிட்ட கேட்ட கேள்வி ஒன்னே ஒன்றுதான். அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளில போகும்போது அவள் கர்ப்பமா இருந்தாளா இல்லையா, இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு என்றாள். அந்த கேள்வியில் உறைஞ்சு போன வசீகரன் வாய் திறந்து பதில் சொல்லவே முடியாம ஆமாம் என்று மட்டும் தலையாட்டினான். அதை பார்த்த வித்யாவுக்கு தலையில் யாரோ பாறாங்கல்லையே தூக்கி போட்டது போல இருந்தது. ஒரு வினாடி கூட தாமதிக்காம வசீகரனை ஓங்கி பலார்னு அடிச்சா. தன் அம்மா தன்னை அடிச்சுட்டாங்கிறதையே அவனால் நம்ப முடியல. தன் கண்ணத்தை தாங்கினபடி அம்மாவை பார்த்து சின்ன குழந்தை மாதிரி திருன்னு விழிச்சான். தான் இப்போ என்ன தவறு பண்ணிட்டோம், ஏன் அம்மா இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியாம விழிச்சான். அந்த பார்வையில் கொஞ்சம் கூட கரையாத வித்யா, உனக்கெல்லாம் எவ்வளவு திமிர் இருந்தா இந்த விஷயத்த 5 வருஷமா என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருப்பேன். அப்படி உனக்கு அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணா? கர்ப்பமா இருக்கிற பொண்ணு எதுக்குடா இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்? சொல்லுடா, ஏண்டா அந்த பொண்ணை துரத்தி விட்ட? இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், சொல்லுடா என்று ஆத்திரமாக கத்தினாள். தன் அம்மா இப்படி ஆத்திரமா இதுவரைக்கும் பார்த்தே அறியாத வசீகரன், அது அது வந்துமா, அது என்னோட குழந்தையே இல்லை, அது வேற யாரோடையோ என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் வித்யா அவனை ஓங்கி பலார் நடிச்சா. சீச்சி, உனக்கு வெக்கமா இல்லை? ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இருந்துட்டு அவ கர்ப்பமானதும் அது தன்னோட குழந்தை இல்லைன்னு வாய்ப்புசாம சொல்லி அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கே, நீ எல்லாம் என்ன பிறவிடா? நீ எல்லாம் என் வயிற்றுல தான் பிறந்தியான்னு நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு என்று முகத்தை சுழிச்சபடி சொன்னான் வித்யா. அதை கேட்டவன் தன் அம்மா இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டமே அப்படின்னு ஒரு வினாடி குற்ற உணர்வுல தவிச்சு போனான். ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் அது தன்னோட குழந்தையே இல்லைன்னு. இதை இப்போ வித்யா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கியபடி
தன் அம்மாவை பரிதாபமாக பார்த்தான் வசீகரன். வித்யாவுக்கு ஆத்திரமும் அழுகையும் தாங்க முடியல. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டியே பாவி. அந்த புள்ள போகும்போது என்னெல்லாம் நினச்சி மனசு வருத்தப்பட்டுச்சோ அந்த சாபந்தான் இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு வாரிசு கூட உருவாகலை. பாவி, இப்படி பண்ணிட்டியேடா என்று கதறி அழுதாள். அதை காண சகிக்காதவன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது என்னோட குழந்தையே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா என்று சொல்லி வித்யாவோட கைகளை பிடிச்சபடி வசீகரன் முடிஞ்ச அளவு அவங்க அம்மாவை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணான். ஆனால் அவனை தள்ளி விட்டா வித்யா. சீ, வாய மூடு, இப்படியெல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்லை? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி மேலே அப்படி என்னடா சந்தேகம்? உங்களை மாதிரி ஆண் வர்க்கம் இருக்கிறதுனால தான் பெண்களால் நிம்மதியாக வாழவே முடியல. அந்த ஆண் வர்க்கத்தில் நீயும் ஒன்றுன்னு தெரிஞ்ச வினாடியே நான் செத்து போயிட்டேன்டா. இனி என் முகத்திலே முழிக்காத, இங்கேருந்து போயிடு, நான் செத்தாலும் என் முகத்தில் நீ முழிக்கவே கூடாது என்று ஆத்திரத்தின் மிகுதியில் பேசிட்டே போனா வித்யா. அந்த வார்த்தையை கேட்டதும் வசீகரன் துடிச்சு போனான். ஓடி வந்து அம்மாவோட காலில் விழுந்தான். ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, நான் உங்கள் பையன், ஈன பிறவி இல்லைம்மா. கட்டின பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற அளவுக்கு நான் கீழ்த்தரமாக போகலை. அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, என்னை கொஞ்சம் பேச விடுங்கம்மா என்று கெஞ்சினான். அவனை அருவருப்பாக பார்த்த வித்யா, அப்படி என்னடா பெரிய காரணம், சொல்லுடா என்றாள். இனியும் உண்மையை மறைக்கிறதுல அர்த்தமே இல்லை. தன் அம்மா தன்னை தவறாக நினைக்கிறத வசீகரனால் பொறுத்துக்கவே முடியல. அந்த வினாடியிலே நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். அம்மா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல, அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ஆண்மை போயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னார். எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருங்கம்மா. அப்படி இருக்கும்போது அவள் எப்படிம்மா கர்ப்பமாவா என்று கேட்டான். அந்த பதிலில் தன் தாய் சமாதானமாவா தன்னை மன்னிப்பான்னு எதிர்பார்த்த வசீகரனுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிது. தன்னோட அம்மாவோட பார்வையில் இன்னமும் வெறுப்பு இருக்கிறதா உணர்ந்தான். அம்மா, என்னை நம்புங்கம்மா, அந்த குழந்தை என்னோட குழந்தை இல்லை, அவள் என்னை ஏமாத்திட்டா, எனக்கு துரோகம் பண்ணிட்டா. இதுக்கும் நான் அவளை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லவே இல்லைம்மா, அவளே தான் போனான். எனக்கு அவள் வீட்டை விட்டு வெளில போனதே தெரியாது, என்கிட்ட சொல்லாமே போயிட்டாமா. அவளுக்கு அந்த சிபியை தான் பிடிச்சிருக்கு, அவனோட குழந்தைய தாம்மா அவள் வயிற்றில் சுமந்துட்டு இருந்தா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுக்கும் போது நான் எப்படிம்மா அவளை தடுக்க முடியும்? அதனால தான் நான் அவளை தேடவே இல்லை, என்னை நம்புங்கம்மா என்று அவள் காலை பிடித்து கெஞ்சினான். கொஞ்ச நேரம் யோசிச்சபடி நின்று இருந்தான் வித்யா. பிறகு வசீகரனை பார்த்து அவனை தொட்டு எழுப்பி நிறுத்தினான். இங்கே பாரு வசி, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு தப்பான பொண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த சிபியை அவள் காதலிச்சிருந்தா கண்டிப்பாக அவள் உன்னை போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறக்கவே மாட்டான். பணத்துக்காக தான் அவள் உன்னை போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நீ அப்படி நினச்சிக்கிட்டாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது உன்னோட பணத்தையும் சேர்த்துல எடுத்துகிட்டு போயிருக்கணும். இல்லை, அதுக்கப்புறமாவது உன் மேலே கேஸ் போட்டு விவாகரத்து வாங்கி ஜீவனாம்சம் வாங்கியிருக்கணும் இல்லையா? அவள் எதுவுமே செய்யலையே, அமைதியா யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இல்லை வெளியே போயிருக்கா. அதுலேருந்தே அவள் பக்கம் உண்மை இருக்கிறது உனக்கு புரியல அவசி. உன்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் டாக்டரும் கடவுள் கிடையாது, அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு, நல்ல விசாரி வசி. என்னோட பையன் ஒரு பொண்ணோட சாபத்தை வாங்கிக்கவே கூடாது. ஆராதனாவை நீ எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி உன் மனசில் அவளை பற்றின சந்தேகம் துளி கூட இருக்கக்கூடாது. உனக்கு என்ன, உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படி இருக்கிறதுனால தான் ஆராதனா மேலே உனக்கு சந்தேகம் வந்துச்சு அதானே? அதான் உன்னை ஆராதனா வயிற்றில் வளர்கிற குழந்தை உன்னுடையது இல்லைன்னு சந்தேகப்பட வைக்குது இல்லையா? இந்த அம்மா சொல்கிறேன், கடைசியாக ஒரே ஒரு தடவை நம்ம குடும்ப டாக்டர்கிட்ட போகலாம். உன்னோட உடம்பை முழுசாக ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னவோ கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்க வாய்க்கு இருப்புன்னு தான் தோணுது. அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கலாம், அதை வச்சு ஒரு பொண்ணை சந்தேகப்படுறது ரொம்ப பெரிய பாவம். அந்த பாவத்தை நீ பண்ணவே கூடாது வசி. இந்த அம்மாவுக்காக இதை நீ செய்வியா என்று கையேந்தி நின்றா. அதை பார்த்த வசீகரனுக்கு மனசு தவிச்சு போச்சு. ஓடி வந்து வித்யாவோட கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். மா, எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாது கண்டிப்பாக நான் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறேம்மா. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமாவது என்னை நீங்கள் நம்புங்க என்றான். உன்னை நம்பாமல் இந்த உலகத்தில் வேற யாரை நம்ப போகிறேன் வசி? ஆனால் அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு என் மனசு சொல்லுது. நீ முதல்ல மெடிக்கல் செக்கப்பை ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறமா அது என்னென்னு பார்த்துட்டு நீ ஆராதனாவை தேடு. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்றாள் வித்யா. வித்யாவோட அறையிலிருந்து கொஞ்ச நேரத்தில் வித்யாவும் வசீகரனும் வெளில வந்தாங்க. அதை பார்த்து குடும்பத்தினர் அனைவரும் இருந்த இடத்துலையே எழுந்து நின்னாங்க. என்னாச்சு வித்யா,
ஆராதனா இருக்கிற இடம் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா என்று கேட்ட கருணா கிட்ட. அதை பற்றியெல்லாம் நம்ம அப்புறம் தனியாக பேசலாங்க என்றவள் மற்ற அனைவரிடமும் தன் பார்வையை திருப்பினா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இனி யாரும் வசீகரன் கிட்ட எதுவும் கேட்கவே கூடாது. அவனை ஆராதனாவை நம்ம வீட்டுக்கு அந்த வாரிசோட கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படி அவன் கூட்டிட்டு வர்ற வரைக்கும் வசீகரனை யாரும் கேள்வி கேட்டு தொல்லை பண்ணவே கூடாது. புரிஞ்சுதா என்று கண்டிப்போட சொன்னவ நாராயணன் பக்கம் திரும்பி நன்றி சொன்னான். அண்ணா, எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. இந்த உதவியை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, இதோ வந்துட்டேன் என்றபடி உள்ளே போனவ 10 நிமிடம் கழித்து வெளியே வந்தா. வந்தவள் கையில் வெத்தலைப்பாக்கு தட்டும் சில ரூபாய் நோட்டுக்கட்டுகளும் இருந்தது. அதை பார்த்த நாராயணன், என்னம்மா இதெல்லாம் எதிர்பார்த்து நான் இங்கே வரல என்றார் வருத்தத்தோட. தெரியும் அண்ணா, ஆனாலும் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை இல்லையா? தயவு செஞ்சு இதை மறுக்காதீங்க என்றவள் தன் 3 மருமகள்களையும் தன் பக்கத்தில் அழைச்சு நாராயணன் கிட்ட ஆசி பெற்று அந்த தட்டுகளை அவருக்கு கொடுக்க சொன்னான். அதை மறுக்காம ஏற்றுக்கிட்டாரு அவரு. நாராயணன் மறுக்காம ஏற்றுக்கிட்டதை பார்த்த காரணம், திருமணம் ஆகாம இன்னும் தான் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்காக தான். இதை வித்யா உணர்ந்துதான் தரான்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நாராயணன் எல்லாத்துக்கிட்டையும் விடை பெற்று தன்னோட கிராமத்துக்கு கிளம்பி போனாரு. அவர் போனதும் வித்யா முதல் வேலையா வசீகரனை அவருடைய குடும்ப டாக்டரான ராமமூர்த்தி கிட்ட மறுபடியும் அலைபேசியில் கூப்பிட்டு வசீகரனை அனுப்பி வச்சா. தன் அம்மா சொன்னது போல அவர்கிட்ட போனவன் தன்னோட பிரச்சனைகளையும் பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளையும் கொடுத்தான் வசீகரன். பிறகு மருத்துவர் வசீகரனுக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டுகளையும் பண்ணார். எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வசீகரன் ரொம்ப ஓய்ந்து போயிருந்தான். அவனுக்காகவே போர்ட்டிகோவில் காத்துட்டு இருந்தாரு வித்யா. காரில் இறங்கி வந்த வசீகரன் கிட்ட, என்னாச்சு வசி, மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சா என்று ஆவலுடன் கேட்டவகிட்ட உதட்ட பிதிக்கினான் வசீகரன். இல்லம்மா, இன்னும் 24 மணி நேரம் ஆகுமாம் என்றவன் தன் கூந்தலில் கையை வைத்து முடிய ஒதுக்கிவிட்டபடி பெருமூச்சு விட்டான். தன் மகனோட நிலையை புரிஞ்சுக்கிட்ட வித்யா, நீ பதட்டப்படாத வசி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு ஆறுதல் சொன்னான். அம்மா, நான் எத்தனை மெடிக்கல் செக்அப் பண்ணாலும் என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் மாறப்போறதில்லை. நீங்க தான் வீணா கற்பனையை மனசுல வளர்த்துட்டு இருக்கீங்க என்றான் வேதனையோட. அதை கேட்ட வித்யா, இங்க பாரு வசி, கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம பண்றோம். அது நல்லதோ கெட்டதோ அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை உன்னோட உடம்பை செக்அப் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. எனக்கு நம்பிக்கை இருக்கு, ரிசல்ட் பாசிட்டிவா தான் வரும் என்று கடவுள் வாக்கு போல சொன்னா வித்யா. தன் அம்மாவை ஒரு ஆச்சரியத்தோட பார்த்தவாறு தன்னோட அறைக்கு போனான் வசீகரன். சரியா 2 நாள் கழிச்சு அவனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் தயாராகிவிட்டதா ராமமூர்த்தி கிட்ட இருந்து தகவல் வரவும் வசீகரன் மருத்துவமனைக்கு கிளம்பினான். அப்போ வித்யா வசீகரன் கிட்ட வந்து, வசி, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கூட வரேன். அவளை திகைப்போட பார்த்தான் வசீகரன். வேண்டாம்மா, அங்க வந்து நெகட்டிவா ஏதாவது ரிசல்ட் வந்துருச்சுன்னா என்னால உங்களை பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று சொன்னவனை பரிதாபமா பார்த்தா வித்யா. அடடா, இல்ல வசி, எனக்கு என்னவோ ரிசல்ட் பாசிட்டிவா தான் வரும்னு தோணுது. எதுவா இருந்தாலும் நான் உன் கூட வரேனே, அவ்வளவுதான் வா என்று பிடிவாதமா நின்று அவனை கூட்டிட்டு போனான். அப்போ அங்க வந்து கர்ணன் அவங்க பேசுறது கேட்டபடியே, அம்மா சொல்றது சரிதான் வசி, நீ வித்யாவை உன் கூட கூட்டிட்டு போ, ரிசல்ட் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்றார். தன் அப்பாவை அதிர்ச்சியோட பார்த்த வசீகரன் தன் அம்மாவை திரும்பி பார்த்தான். எல்லா விஷயத்தையும் நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன் வசி, ஆனா வீட்டில் வேற யாருக்கும் இதை பத்தி தெரியாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லார்கிட்டையும் பேசிக்கலாம், இப்ப கிளம்பு என்றாள். வசீகரன் கூட வித்யா பிடிவாதமா கிளம்பினான். அவனுக்கு தன் அம்மாவை கூட கூட்டிட்டு போறதுல துளி கூட விருப்பமே இல்லை. ரிசல்ட் நெகட்டிவா வந்தா தன் அம்மாவை நேருக்கு நேர சந்திக்கிற தைரியமும் இல்லை. பாசிட்டிவா வந்தா அம்மாவை பத்தி சொல்லவே வேண்டாம், தன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. அதனால வித்யா கூட போறது வசீகரனுக்கு ரொம்ப தயக்கம் இருந்துச்சு. ஆனா வித்யா அதையெல்லாம் உணர்வதாவே இல்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை கடவுளையும் வேண்டிக்கிட்டா. என் மகனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆராதனா நல்ல பொண்ணு, அவளுடைய நடத்தில நாம சந்தேகப்படுறதை விட கேவலமான விஷயம் இந்த உலகத்திலே இல்லை. கண்டிப்பா ரிசல்ட் பாசிட்டிவா தான் வரும். வசீகரனும் ஆராதனாவும் வாழ்க்கையில ஒன்று சேரணும், இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும்னு எல்லா கடவுளையும் மனமாற வேண்டிக்கிட்டு கார்ல ஏறி உட்கார்ந்து கண்களை இறுக மூடிக்கிட்டா. மருத்துவமனைக்கு வந்து அமர்ந்தவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எப்படா உள்ள கூப்பிடுவாங்கன்னு பதட்டத்தோட காத்துட்டு இருந்தாங்க. வித்யாவோட பதட்டம் வெளியில அப்பட்டமாவே தெரிஞ்சுது. ஆனா வசீகரனோட உதடுகளையும் கைகளையும் இறுக மூடியபடி டென்ஷன்ல உட்காந்துருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே ராமமூர்த்தி அவங்கள உள்ள அழைக்க அவசரமா உள்ள போனாங்க. அவங்க 2 பேரையும் தன்னோட இருக்கைக்கு எதிரில் உட்கார்ந்து வச்சவர் பிறகு 2 பேரையும் ஏறிட்டு பார்த்தாரு.
அவருக்கு எப்படியும் ஒரு 55 வயசு இருக்கும். எதுவும் பேசாம மெடிக்கல் ரிப்போர்ட்டை புரட்டி பார்த்துட்டு இருந்தவரை பதட்டத்தோட பார்த்த வித்யா, என்னாச்சு டாக்டர், மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சா, என் பையனுக்கு என்ன ப்ராப்ளம் என்று அடக்க முடியாம கேட்டா. அவர் தன் மூக்கு கண்ணாடியை காட்டியபடி 2 பேரையும் கூர்மையா பார்த்தாரு. ஆமா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தாங்களே, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எங்க கொண்டு வந்தீங்களா என்றார். கையோட கொண்டு வந்திருந்த அந்த பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் வசீகரன் டாக்டர் கிட்ட கொடுத்தான். 2ஐயும் நன்னா ஊன்றி படித்தவர் உதட்டில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகையை பார்த்ததுமே வித்யாவுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிச்சு. வசீகரனுக்கு பதட்டத்தில் உருடை வருத்தது. பிறகு 2 பேரையும் ஏறிட்டு பார்த்தவர், ஏஎம்சி, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல அப்போ அன்னைக்கு உங்களுக்கு ஏன் எந்த சந்தேகமும் வரல? இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப சந்தேகம் வர்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்டார். அதை கேட்டு வசீகரன் மௌனமா தலை குனிஞ்சு உட்கார. வித்யாவோ, டாக்டர், அந்த காரணத்தை அப்புறமா நாங்கள் சொல்றோமே, இப்போ இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? என் பையனுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காதா என்று கவலையோட கேட்டா. அதை கேட்டு வாய்விட்டு சிரிச்சாரு டாக்டர். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? உங்க பையனுக்கு ஒரு குழந்தை என்ன, 10 குழந்தை கூட பெற்றுக்கிறதுக்கு தெம்பு இருக்கு. அந்த பழைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் போய். இதை எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்து அதுக்கு மேலே கேஸ் போடுங்க. இத்தனை வருஷம் மன உளைச்சலுக்கு ஆனதுக்காக அவங்கக்கிட்ட நஷ்ட ஈடு கேளுங்க என்று பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை வசீகரன் கிட்ட தள்ளினாரு. அதை கேட்ட வசீகரனுக்கு தலையில யாரோ பாறாங்கல்ல தூக்கி போட்டது போல இருந்தது. தலையெல்லாம் பாரமா இருந்தது, உடலெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. அப்படின்னா என்னால் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக முடியுமா? அப்போ ஆராதனாவோட வயிற்றுல வளர குழந்தை என்று மனசுல சந்தேகத்தோட அம்மாவை பார்த்தான். உனக்கு என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் மேலேயும் சந்தேகம் இருந்தா இதோ இந்த உலகத்துல எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் போய் செக்அப் பண்ணிக்கோ. என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் பொய்ன்னு நீ நிரூபிச்சா என்னோட ஹாஸ்பிட்டல்லையே நான் இழுத்து மூடிடுறேன் என்று நம்பிக்கையோட சொன்னாரு டாக்டர். அதை கேட்டு அதிர்ந்து போனா வசீகரன். தன் அம்மாவை கலங்கிய விழிகளோட பார்த்தான். வித்யாவுக்கு இந்த பதிலில் அத்தனை சந்தோஷம். தன் மகனை திரும்பி பார்த்தார். மருத்துவமனையில் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. அங்கிருந்து எழுந்து நின்றவர் வசீகரனை திரும்பி பார்த்து, வீட்டுக்கு போகலாம், கிளம்பு வசி, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று ஆத்திரத்தோட சொல்ல, தன் அம்மாவோட கோபத்தை புரிஞ்சுக்கிட்ட வசீகரன் அதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் யார்கிட்டையும் பேசல. தன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை அவசரமாக எடுத்துக்கிட்டு தன் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். வீட்டுக்கு வந்த வித்யா வசீகரனை வாங்கன்னு வாங்கினான். ஆனால் வசீகரன் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆராதனாவோட வயிற்றுல வளர குழந்தை தான் குழந்தைதான்னு நினைக்கும் போது அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவன் மனசுல படமா ஓடிச்சு. கார்ல வரும்போதெல்லாம் ஆராதனா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டே தான் வந்தான். தன் அம்மாவோட திட்டுகளை வாங்கிக்கிட்டே இருந்த வசீகரனுக்கு எதுவும் உரைக்கவே இல்லை. அவன் மனசு முழுவதும் ஆராதனா இப்ப எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருப்பா, தன்னோட குழந்தைய சுமக்கிறவ ஏன் சிபி கூட ஊற விட்டு போகணும், என்ன காரணம், மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி பொய்யாச்சு, யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு மனசுல ஏதேதோ எண்ணங்கள் ஓடிட்டே இருந்தது. அங்க வந்த கர்ணன் விஷயத்தை கேள்விப்பட்டு அவர் பங்குக்கு வசீகரனை திட்டி தீத்தாரு. என்ன வசி இது, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும் இல்லையா? ஒரு அப்பாவி பொண்ணை இப்படியா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது என்று கொதித்து போய் கேட்டாரு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரும் விஷயத்துக்கு புரிய வர எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. இப்போ ஆராதனா எங்க இருக்கா, என்ன பண்றா, இந்த குடும்பத்தோட வாரிசு என்னவா இருக்கும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அது எங்க இருக்கு, யாருக்கும் எதுவும் புரியல. அவளை இந்த உலகத்துல எங்க தேடுறதுன்னு பலவாறு யோசிச்சாங்க. அங்கிருந்த வன்யா, எனக்கு என்னவோ இதெல்லாம் அந்த நிரஞ்சனா மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு தைரியமா தன்னோட துணிச்சலை வரவழைச்சுக்கிட்டு மெதுவா சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட அனைவருமே ஒரு நிமிஷம் அமைதியா ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஊசி விழுந்தாலும் சத்தம் கேட்கிற அளவுக்கு மௌனம் இருந்தது. நிரஞ்சனாவா? ஒருவேளை இத்தனைக்கும் காரணம் அவளா இருப்பாளோ? ஆனா தனக்கு விபத்து நடந்த போது நிரஞ்சனாவோட பழக்கம் தனக்கு இல்லையே, அப்படின்னா யாரா இருக்கும்? ஒருவேளை நிஷா? ஆம், அவளைதான் இருக்கும்னு குழம்பி போய் எதோ யோசிச்சான் வசீகரன். வாயிலிருந்து நிரஞ்சனா பெயரை கேட்ட உடனே கார்த்திக் உஷாரானா. பாஸ், இப்போ நிரஞ்சனா எங்க இருக்கான்னு என்று திருப்பி கேட்டான். அவன் கேட்டதை காதுல வாங்கிக்கவே இல்லை வசீகரன். ஏதேதோ யோசனையில உட்கார்ந்தபடி தலை பிடிச்சிட்டு ஆழ்ந்த சிந்தனையில உட்காண்டிருந்தான். தான் கேட்டது வசீகரனுக்கு காதுல விழவே இல்லைன்னு உணர்ந்த கார்த்திக் வசீகரனுடைய பக்கத்துல போய் நின்று பாஸ் பாஸ் என்று அவனுடைய தோலை தொட்டு உலுக்கினான். அதுல கவனம் சிதறினவன் என்ன கார்த்திக் என்று கேட்டான். இப்போ அந்த நிரஞ்சனா பிசாசு எங்க இருக்கு என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். நிரஞ்சனா பெயரை கேட்டதும் அவனுக்கு அவளை பத்தின நினைவுகள் மடமடன்னு வர ஆரம்பிச்சுது. ஆராதனா இந்த வீட்டை விட்டு வெளில போனதும் சில நாட்கள் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா.
அன்னைக்கு ஆராதனா தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுல ரொம்பவும் சோர்ந்து போயிருந்தான் வசீகரன். என்னதான் அவன் மேல சந்தேகம் இருந்தாலும் அவன் மேல உயிரியே வச்சிருந்தான். என்ன ஆனாலும் ஒரு குழந்தைய கழிச்சிட்டு தன் கூட தான் அவ இருப்பான்னு பேராசைப்பட்டிருந்தான். ஆனா குழந்தைய முக்கியம், தான் முக்கியம் இல்லைன்னு கடிதத்தை எழுதி வச்சுட்டு சிபி கூட ஓடி போனதை நினைச்சு மனசு கலங்கி போய் நின்னான். அன்னைக்கு அந்த சமயத்துல நெருஞ்சினா தான் கிட்ட நெருங்கி வர்றதை உணர்ந்த வசீகரன் அவளை தான் கிட்ட இருந்து ஒதுக்க நினைச்சான். அதனாலேயே ஃபாரின்ல தன் நண்பன் பிரான்ஸ்ல தொடங்கின அந்த புது பிசினஸ்க்கு அவளை மேனேஜரா நியமித்து அங்க அனுப்பி வச்சான். அதுக்கப்புறம் அவன் நிரஞ்சனா விட்டு விலக ஆரம்பிச்சான். என்ன காரணமோ அதுக்கப்புறம் அவளுமே அவனை தேடி வரல. இப்போ நிரஞ்சனா பிரான்ஸ்ல தான் இருக்கணும்னு உணர்ந்தவன் கார்த்திக்கிடம் அந்த விஷயத்த பத்தி சொன்னான். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டிருந்த கர்ணன், கார்த்திக், இப்போ நமக்கு நிரஞ்சனா முக்கியம் இல்லடா, அவளை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவை ஆராதனாவும் அவகிட்ட இருக்கக்கூடிய நம்ம வீட்டு வாரிசும் தான். அவங்க 2 பேரையும் முதல்ல தேடி ஆகணும் என்றார். வசீகரன் கிட்ட திரும்பி, இதோ பார் வசி, நீ எந்த டிடெக்டிவ் பிடிப்பியோ இல்லை எங்கே போவியோ எனக்கு தெரியாது. ஆராதனாவும் அவளுடைய குழந்தையும் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். அவங்க 2 பேரையும் நீ எப்படி கூப்பிட்டு வரையோ எங்களுக்கு எதுவும் தெரியாது. நம்ம செஞ்ச பாவத்துக்கு அந்த பொண்ணோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. செஞ்ச தப்புக்கு அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு குழந்தைய இங்கே கூட்டிட்டு வா என்று தீர்க்கமா சொன்னாரு. அதை கேட்டு வசீகரனுக்கு குழப்பமா இருந்தது. என்னதான் தான் குழந்தைய அவ வயிற்றுல சுமந்துட்டு வெளியில போனாலும் போனவ தனியா போகல, சிபியோட போயிருக்கா. ஒருவேளை இப்போ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்றதுன்னு குழப்பத்தோட இருந்தான். அவன் சொல்லாமலேயே அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட வித்யா, இங்க பாரு வசி, நீ நினைக்கிற மாதிரி ஆராதனா சிபிய கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. நம்ம அவளுக்கு செஞ்ச கொடுமைக்கு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு மனசார வாழ்த்திட்டு வந்துரு. ஆனா அவ வயிற்றுல வளர்ந்த குழந்தை உன்னுடையதுதான். அந்த குழந்தைய மட்டும் எங்க கண்ணுல ஒரு தடவை காமி. இந்த வீட்டு வாரிசை கூட்டிட்டு வா. அப்படியாவது இந்த மீதி இருக்கிற 3 பொண்ணுங்களுக்கும் குழந்தையாகட்டும். எனக்கு என்னவோ அந்த பொண்ணுக்கு நம்ம செஞ்ச கெடுதல் தான் இன்னைக்கும் நம்ம வீட்டுல ஒரு வாரிசு அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு தோணுது. மனசெல்லாம் பரிதவிக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ என்று வசீகரன் கிட்ட பொறுமையா விளக்கினாரு. அதை கேட்ட வசீகரன் தான் அம்மா சொல்றது சரியாவே பட்டுச்சு. உடனே அந்த இடத்துல இருந்து எழுந்து 6 அடிக்கும் நிமிர்ந்து நின்னான். சரிம்மா, இப்பவே போறேன். இன்னும் 10 நாள்ல ஆராதனா எங்க இருந்தாலும் அவளை நான் பார்த்து கூட்டிட்டு வரேன் என்று உறுதியான குரல்ல சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பினான் வசீகரன். அவன் போறதையே கவலையோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க குடும்பத்தினர் அனைவரும்.